ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இனிய ஹாப்பி தீபாவளி. சங்கத்து சார்பாக ஒரு தீபாவளி வாழ்த்துக்கள். நேற்று நைட்டு போட்டிருந்த லைவ்லாம் பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே. அதை தாண்டி நம்ம வந்துட்டு இப்போ மழையில் மாட்டிகிட்டு இருக்கோம், சுற்றி சவுண்டாக இருக்கும். இப்போ தான் வந்து ஒரு போஸ்ட் அனுப்புனாங்க. செம்ம சிரிப்பாக இருந்தது. காது கூடையிற பட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இழுக்காத ஒரு நபர் வந்துட்டு உள்ளே பூந்து கலாய்க்கிறார். ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு எடுப்பு துடுப்பு வந்துட்டு அந்த ஒரு ஆள் தான், ஓகேவா? அதனால் அந்த ஒரு ஆளை வச்சு தான் பேசி ஆகணும், வேறு வழி இல்லை. வாயிலா பூச்சி அது வந்து வாயும் கட்டிக்க போகுது இப்போது. சரி பதில் சொல்கிறோம் நம்ம. ஏன்னா நம்ம இழுக்கவே இல்லை, இருந்தாலும் வாலண்டியர் வந்து நானும் உள்ளே இருக்கேன்டா அப்படின்னு வந்து தலையை விட்றாருல, அதுக்காகவே வந்துட்டு உன் தைரியத்தை நம்பி பாராட்டி உனக்கு இன்னும் வெங்கலைக்கு இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு ஆசை தான். வெங்கலைக்கு இன்னும் கொடுக்குற அளவு ஒர்த்து இல்லை நான், ஓகே? நீ இல்லைப்பா, நான். அதில் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறேன். காது கொடையிற பட்ஸ்லாம் வந்துட்டு கலாய்க்குது. இது வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு. பட்ஸை காதுக்குள்ளே குத்தி பாருங்க, அப்போ தெரியும் எப்படி வலி இருக்கும்ன்ட்டு. உள்ளே போச்சுன்னா மூளை வரைக்கும் இறங்கும். இது செகண்ட்ரி, ஓகேவா? இது கவுண்ட்ரு, ஓகே? மைண்டில் வச்சுக்கோங்க. அங்கிள் உங்களுக்காக மட்டுமே சிறப்பு பதிவாக போட்டிருக்கேன். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் போடுங்க மக்களே. அதையும் ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை நம்ம என்டர்டெயின்மெண்ட்டு வந்துட்டு இப்போ தான் என்டர்டெயின்மெண்ட் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப நம்ம பேசணும். சரி, அடுத்த பின் குறிப்பில் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து ஆம்பளியாக இருந்தால் உண்மையாக டெஃபமேஷன் கேஸ் கொடுத்துப்பாடுறா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு அதுக்கு ஒரு கவுண்ட்ரு கொடுப்பேன். அங்கிள் நீங்கள் தப்பாலாம் எடுத்துக்கூடாது, ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக நல்லாவே தெரியும். அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் இருக்குது, உங்களுக்கு சுத்தமாக இல்லை. அதனால தான் வந்துட்டு உங்களை யூஸ் பண்ணி போட்டுன்னு இருக்காங்க. புத்தி இருக்க எவனும் வந்துட்டு வீடியோ போட வரல. இல்லாத நீங்கள் தான் வந்தீங்க, நானும் உங்களை வச்சு செய்கிறாங்க. அது இருக்கே நல்லா தெரியும். வாலண்டியாக வந்து மாட்டிக்கிங்க நீங்கள் என்கிட்ட இந்த ரவுண்டு. சரி, நான் அது பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதுக்கப்புறம் அங்கிள் கோச்சு பேர் என்னென்னா இது டெஃபமேஷன் கேஸ். ஆம்பளியாக இருந்தால் டெஃபமேஷன் கேஸ் போடுறா அப்படின்னு போட்டிருக்கீங்க இல்லையா? ஆம்பளியாக இருந்தால் என் காலில் ஊடானா காலில் விழுந்து நீ ஆம்பளை நிரூபிப்பியா, இல்லை காலில் விழுனா நீ ஆம்பளை இல்லை நான் ஒத்துக்கணுமா? பதில் தெளிவாக போட்டுருங்க, ஓகே? ஏன்னா ஆம்பளியாக இருந்தால் நீ என் காலில் ஊழா அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீ அதை நிரூபிக்கிறதுக்காக, நீ ஆம்பளை நிரூபிக்கிறதுக்காக என் காலில் ஊந்துருவியான்னு மட்டும் சொல்லு ப்ரோ. அதுக்கப்புறம் மிச்சத்தை பேசிக்கலாம். அப்படி ஊந்துட்டேன்னு வச்சுக்கேன், நீ சொன்ன மாதிரி வந்துட்டு நான் கேஸ் கொடுத்துட்றேன். நான் இப்போ சொல்கிறேன், சேலஞ்சே வச்சுப்போம். ஆம்பளை வந்து என் காலில் விட நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நீ காலில் ஊந்துட்டேன்னா நான் வந்துட்டு டெஃபமேஷன் கேஸ் மேலே கொடுத்துட்றேன். ஏன்னா நானும் நிரூபிக்கணும்ல. அப்படி நீ இல்லைன்னு வச்சுக்கேன், நான் வந்து மேலே கொடுக்கல. சிம்பிளாக வச்சுப்போம், நீ நானும் அப்படியே வச்சுப்போம், ஓகே? அது யூடியூபருக்கும். நான் யூடியூபராக இருந்தேன், நீ யூடியூபராக இருக்க, இருந்தால் பேசிகிட்டு இருக்கீங்க. அது ஒரு இனப்பன் சேனல் தான், இருந்தாலும் பரவாயில்ல. மக்கள் அழிக்க நிற்கிற உங்களுக்கே அவ்வளோ சப்போர்ட் வருதுன்றப்போ காக்க நினைக்கிற எங்களுக்கு சப்போர்ட் வராதா? பின்னாடி பார்த்தீங்கன்னா அது பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, பேனரோட பிளாக் ஸ்க்ரீன் தான். நான் வேலையில் இருக்கேன். நீங்கள் வேலை வெட்டி இல்லாமல் இருப்பீங்க எனக்கு தெரியும். அதனால் கன்ஃபார்மாக பார்த்துட்டு ரிப்ளே போடுங்க. நாளைக்கு இருக்குன்னா உங்களுக்கு நான் டைம் கொடுக்குற மாதிரி இல்லை, நான் இன்றைக்கே போடுறேன். எதுக்கு நான் அவ்வளோ தூரம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு? நீங்கள் தான் வந்துட்டு தனியாக பேசுகிறதுக்கு பயந்துக்கிட்டு. சரி, அட்லீஸ்ட் அந்த ஆம்பளையாக இருந்தான்றதுக்கு நான் ரெண்டாவது கவுண்டராக கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். சார், அதையும் சொல்லிடுறேன். ரெண்டாவது கவுண்டராக என்னென்னா, ஆம்பளையாக இருந்தால் அட்லீஸ்ட் தனியாக வச்சு வீடியோ போட பாருங்கள். அது என்ன எப்போத்தாலும் கூட்டமாக வீடியோ போடுறது பயமா? ஏன்னா கேள்வி கேட்டாங்க சமாளிக்க முடியாதுன்ட்டு. ஒரு நாள் கூட தனியாக உங்கள் லைவ் நான் பார்த்ததே இல்லையே. தனியாக இல்லை போட்ட லைவ் வந்துட்டு ஒழுங்காக ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டர் வந்தது. ஒரு இருக்கும், ஒரே ஒரு லைவ் தான் நினைக்கிறேன். அதில் கூட ஏதோ பெபன்னு பேசியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு தனியாக பேச தைரியத்தை உண்டாக்கிக்கிங்க, ஓகேவா? நம்ம எல்லாம் தனியாக பண்ணி பார்த்தவங்க. நீங்கள் வந்துட்டு ஆம்பளை அப்படின்ட்டு பேசுகிறீங்க இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு முதல்ல தனியாக பேசி பழகுங்க. ஏன்னா உங்களுக்கு தனியாக போடுறதுக்கே தைரியம் இல்லைன்னா எதுக்கு வரீங்க? எல்லாத்துக்கும் கூட்டத்தை கூட்டிக்கிட்டு இழுத்துட்டு வந்து 4 பேர் இருந்தால் தான் பேசுவேன். அவன் அப்பாயின்மெண்ட் எனக்கு வேணும், அவன் கொடுத்தா தான் என்னால் பேச முடியும். அவன் அப்போ உனக்கு ஒன்றும் தெரியாது. அதான உண்மை. அங்கே வந்துட்டு அவர் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் சார் நீங்கள் சொன்னால் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு 3 உட்காந்துடுறீங்க. அதாவது வாயை மூடிட்டு உட்காந்துடுறீங்க அப்படின்ற அந்த கருத்தும் வந்துட்டு நிலவுது. அதுக்காக நீங்களாம் பதில் போட்டுக்கோங்க, ஓகேவா? அதுக்கெலாம் நான் பதில் பண்ண அவசியமே இல்லை. என்ன கேட்டால் வந்துட்டு ஃபஸ்ட்டு தைரியமாக தனியாக பேசுங்க. அண்ட் நான் ஒரு 8 மாதமாக வந்துட்டு என் கூட லைவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன், வரல. யூடியூபராக கூப்பிட்டு பார்த்தேன், வரல. இப்போது சங்கத்தோட தலைவராகவே கூப்பிட்றேன். முடிஞ்சால் லைவுக்கு வாங்க ஃபஸ்ட்டு. என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்களோ அதெல்லாம் வந்துட்டு பண்ணுங்கள். தனியாக பண்ணுறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்கள். சும்மா எல்லாத்துக்கும் 4 பேர் வந்து கூட்டி வச்சுக்கின்னு சிறியின்னு பேசிகிட்டு இருக்கலாம், வேலைக்கு ஆகாது. நாங்கள் சங்கமாக எங்கே வச்சு எப்படி பேசுகிறோம், எப்படி பண்ணுறோம் எல்லாம் பார்த்து எப்படி நடந்துக்கணும் கற்றுக்குங்க. முதல்ல எங்ககிட்ட வந்து நீங்கள் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. வயசானால் மட்டும் வளராது, கொஞ்சம் வளர்த்துக்குங்கன்றேன். அதனால் தயவு செய்து இந்த சில்லறத்தனமாக ஸ்கூல் புள்ள 5வது படிக்கிற புள்ள வந்துட்டு ஆம்பளையாக இருந்தால் என் பென்சிலை கூடுறா, ஆம்பளையாக இருந்தால் ஒரு ரப்பரை கூடுறா, ஆம்பளையாக இருந்தால் என் இது என்னது மார்க்கரை கூடுறா அப்படின்னு கேட்பான்ல, அந்த மாதிரி வந்துட்டு சில்லறத்தனமாக பண்ணாதீங்க. கொஞ்சமாச்சு அறிவு வளரணும். மெச்சூரிட்டி லெவலை ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு, ஓகே? உங்கள் கரியர் வந்துட்டு நீங்கள் இன்னும் கொண்டு போகணுன்னா இந்த மெச்சூரிட்டி லெவல் வந்து ரொம்ப முக்கியம்.
ஸோ அதை பார்த்து பக்குவமாக வளர்த்துக்குங்க. சும்மா இதை விட்டு சில்லற புள்ளத்தனமாக குழந்தைத்தனமாக சீண்டி விட்றது அப்படின்னு நினச்சி உங்கள் மானத்தை நீங்களே வாங்கிக்கிறீங்க. ஸோ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் தம்பி அன்பாக சொல்லி கேட்கல அப்படின்ட்டு எனக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. அப்புறம் நான் நடவடிக்கை எடுத்துகிறேன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. குடும்பஸ்தான் வேறு. இன்றைக்கி வந்துட்டு நான் இருக்கேன்னு நிற்பாங்க ப்ரோ. பட் கடைசியில் வந்துட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? நீ தான் வந்துட்டு கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சிக்க. அன்பாக வந்து அட்வைஸ் சொல்லும்போது கேட்டுக்கணும். இதை வந்துட்டு எனக்கு கூட ஒருத்தர் அன்பாக சொன்னேன்னு சொன்னார். நான் அப்போ கேட்கல. இப்போயும் நான் கேட்க போகிறதில்ல. ஏன்னா அட்வைஸை திரும்ப அவங்களுக்கு எதுவும் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் கேட்டுக்குங்க. சும்மா தேவையில்லாமலாம் வேணாம். அமைதியாகவே இருங்க. நாங்கள் எங்களோட சங்கத்தோட வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம். நீ கம்பெனி பற்றி பேசிக்க. நான் உன்னை எதுவும் சொல்ல போகிறேன். யூ கோ அண்ட் டாக் அபவுட் வாட் எவர் கம்பெனி ஃப்ராடு கணம் பண்ணுறது எல்லாம் நீ போய் பேசிக்க. நான் அதை பற்றி அதை கேட்க போகிறது இல்லை. நீ எப்படி இருந்தாலும் அதை கேட்க போகிறதுல எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் எங்கள் சங்கத்தை மட்டும்தான் இருக்கக்கூடாது. நோ. சரி, ஓகே. இதோட வீடியோ முடிச்சுப்போம். எனக்கு வேலை இருக்குது. வெட்டியாக இருக்கவங்க மட்டும் அவங்க வீடியோ லைவ் போட்டாங்கன்னா போய் பாருங்கள். அநேகமாக நான் அந்த டேட்டில் பிஸியாக தான் இருப்பேன். எனிவேஸ் எப்படி எனக்கு அனுப்புவாங்க. நான் ஒரு வேளை பார்த்து தொலைச்சிட்டேன்னா தலைவலியேன்னு சொல்லிட்டு திரும்ப அதுக்கு ஒரு பதில் போடுறேன். அண்டு யூடியூப்பில் திரும்ப மாறி அடிச்சிக்கலாம். ஓகே, யூடியூப் ரெவன்யூ நம்மளுக்கு தேவைப்படுது இல்லையா? அதனால் யூடியூப்பில் இதுக்கப்புறம் மாறி கொஞ்சம் அடிச்சுப்போம். நல்லாயிருக்கும், ஃபன்னாக இருக்கும். வாங்க, அனைவரும் ஆல்வேஸ் வெல்கம். போயிட்டு வரேன். பை.